ராமாயணம். சரணடைந்து விடுங்கள். முடியாத அனுமன் அவர்களே, இந்த யுத்தத்தில் உயிரே போனாலும் சரி, ஆனால் சரணடைய மாட்டோம். தம்பி பரதனின் கோபக்கடலில் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள். இந்த பிடிவாதக்கார சிறுவர்களுக்கு மேலும் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு புறம் லவனும் குசனும் தோல்வியின் வாயிலில் நிற்கிறார்கள். மற்றொரு புறம் என்னுடைய மாயாவி அக்னி சீதாவை ஜெயிக்க விடாது. அவனும் குசனும் மற்றும் சீதை இவர்கள் ஒன்றாக சாம்பலாவார்கள். அழிந்துவிடும் ராமனின் எண்ணம். தான் சரியான தீர்வு. பயந்து ஓட சொல்கிறாயா? நான் உங்களை ஓட சொல்லவில்லை. திசையிலிருந்தும் ஏற்படும் தாக்குதலை தடுப்பதற்காக நாம் சிறிது நேரம் யுத்த பூமியை விட்டு நாமும் பதுங்கத்தான் வேண்டும். உன்னை நாங்கள் காப்பாற்றி விடுவோம். வனதேவி, உங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்பு எங்களுடைய பொறுப்பாகும். இவ்வளவு நேரம் உங்கள் சக்தியை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள். பலத்தை புகழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் ஒளிந்து கொண்டீர்களா? அவர்கள் இருவரும் நலம்தானா என்பதை நீங்கள் முதலில் உறுதி செய்ய வேண்டும். மகனே, இதை வைத்துக்கொள். அதோ அதன் வழியாக வா. வா மகனே, தைரியமாக வா. நாம் இருவரும் வால்மீகியின் குடிலில் வசிப்பவர்கள். அநீதியை எவர் நிலை பெறச் செய்கிறார்களோ அவர்களால் நீதியை என்றும் வெல்லவே முடியாது அல்லவா? எப்படியும் முன்னை இங்கிருந்து நான் அழைத்துச் சென்று விடுவேன். சீதையின் உயிருக்கு ஆபத்து என்று பிரமாதம் ஒரேடியாக அழித்து விட்டார். வனதேவி, நண்பாகாரன், மகாராணி சீதா. அற்புதம். உன்னைத்தான் நியமிக்கப் போகிறேன் அசுர இனத்தின் தளபதியாக. சீதையோடு சேர்த்து அந்த அக்னியில் ராமனின் வீரமும் அழிந்து போய்விட்டது. நம் எண்ணம் நிறைவேறிவிட்டது. இனி வெற்றி விழாவை ஆரம்பிக்கலாம். பாருங்கள்,